தொடர்ந்து நடைபெறுகிறது. கப்பலை பத்தி அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஹமல்நாஹு அலா தாத்தி அல்வாஹின் வ துஸ்ர். அந்த கப்பலில் அவர்களை நாம் சுமந்து சென்றோம். பலகையும் ஆணியும் சேர்ந்து செய்யப்பட்ட கப்பல். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாத்துறதுக்கு, உலகத்துல வாழ்ந்த மூமின்களை காப்பாத்துறதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கப்பல் செய்யற வேலையை கப்பல் கட்ட வேண்டும் என்று போதனை செய்யறான். அல்லாஹ் மூமின்களை காப்பாத்துறதுக்கு, இது மாதிரி இஸ்லாத்தை காப்பாத்துறதுக்கு கப்பலை கட்டுமாறு அல்லாஹ் போதனை பண்றான். ஆனா நம்மால் எப்படி பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? கப்பலை வச்சுக்கிட்டு அவுத்து விட்டு இருக்கிற கிஸ்ஸா இருக்கிற கதை இருக்கிற வரலாற்றுல மத்த இஸ்லாத்துக்கு எதிரிகள் மட்டும் இஸ்லாத்தை பத்தி தப்பா எழுதல, இஸ்லாத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டே பல பேர் இஸ்லாத்தை பழகி வச்சிருக்கான். இவன் பண்ணி வச்சிருக்கிற கூத்த படிச்சு பார்த்தா இஸ்லாத்தோட ஓடிடும். அந்த அம்மா சொல்லிச்ச மரியம் ஜமீலா, நான் மாத்திரம் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி சொல்றாங்க, கிறிஸ்தவத்துல இருந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பெண்மணி, நான் மட்டும் குரானை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த முஸ்லீம்களையும் உங்களுடைய நடவடிக்கைகளையும் பார்த்திருந்தால் இஸ்லாத்துக்கே வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிச்ச. அது மாதிரி இஸ்லாத்துக்கு எவனையும் வரவிடாத அளவுக்கு அறிவுக்கு எதிராக திருக்குரான் அறிவுபூர்வமானது, நபிகள் நாயகத்தினுடைய போதனை பகுத்தறிவு பூர்வமானது. ஆனா அதுக்கு விளக்கம் கொடுக்கிறோன்ற பேர்ல, மக்களுக்கு எழுதி பாடம் நடத்துறோன்ற பேர்ல எழுதி வச்சிருக்கிற கதை கப்சா கிஸ்ஸா இருக்குத கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அல்லாஹ் தண்ணியில ஓடுறதுக்கு கப்பலை படைக்க சொன்னான். ஆனா நம்ம ஆளு தரையில ஓடுறதுக்கு கப்பலை இழுத்துக்கிட்டு அலையலாம். மதுரையில போய் பாருங்க, வருஷத்துக்கு ஒரு கந்திரி ரொம்ப ஃபேமஸான ஊரு. நாகூருக்கு போய் பாருங்க, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் கந்திரி அன்னைக்கு கப்பல் ஓடுன்னு கொண்டிருக்கும். கப்பலை செஞ்சா ஆத்துல விட்டா அது மிஷினை மாட்டி விட்டா கப்பல் போகணும். கப்பலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சுட்டு வாங்க எல்லாரும் சேர்ந்து இழுப்போம். வடம் இழுப்பாங்கல்ல, கயிறு இழுத்து தேர் இழுப்பாங்கல்ல, அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து கப்பலை இழுப்போம். எதுக்குற கப்பல்? கப்பலை எதுக்கு கெட்டுற? கப்பலை எதுக்கு நீ உருவாக்குற? அதை எதுக்கு அலங்கரிச்ச? கப்பலுங்கிற ஒரு பயணத்துக்குரியது. கப்பலை பத்தி குர்ஆன் ரொம்ப சிறப்பா சொல்லுது. எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா, வல் ஃபுல்கில் லதி தஜ்ரி ஃபில் பஹரி பிமா யன்ஃபஉன் நாஸ், மக்களுக்கு பயன் தரக்கூடிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு கடலிலே பயணிக்கிற அந்த கப்பலை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? அதை சிந்திச்சா ரப்பு எப்படின்னு நீ கண்டுபிடிச்சுக்க முடியும். எப்படிடா போகுது இந்த கடல்ல கப்பல்ங்கிறது யோசிப்பார். யோசிச்சு பார்த்தா உன்னை படைச்ச இறைவனை அறிய முடியும். அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கப்பலுக்குள்ள இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம ஆளு கப்பலை கட்டி அதை தரையில எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். அதுல பயங்கரமான அந்த கப்பல் வரலாறுன்னு எடுத்துக்கிட்டா சாவுலமி பாஷாவை வச்சு கப்பலை பத்தி எழுதி வச்சிருக்காங்க. ஒரு நாள் அவரு கடற்கரை ஓரம் உட்கார்ந்து வரலாறு எழுதுற மாதிரி எழுதுறாங்க. அதுல ஆச்சரியம் என்னன்னா, ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை படிச்சா, சரித்திர புத்தகத்தை படிச்சா அப்படி படிப்போம். சரித்திரம் பிரிட்டிஷ்காரர்கள் 1548ஆம் ஆண்டு இப்படிதான் வரும்ல. இதெல்லாம் படிக்கும்போது என்ன தோணும்? ஒரு வரலாற்று நூலை படிக்கிறோம் என்ற உணர்வு வரும்ல. இந்த சாவுலமி பாஷாவை பத்தி கப்பல் கதை எழுதுறாங்க. 1528ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு நாள் காலை சாவுலமி பாஷா அவர்கள் கடற்கரை ஓரத்தில் அமர்ந்து கொண்டு கடலை ரசித்துக் கொண்டிருந்த தருணத்தில் திடீரென தமது கையில் இருந்த முகம் பார்க்கிற கண்ணாடியை தூக்கி எறிந்தார்கள். தூக்கி எரிஞ்சாச்சு, எரிஞ்சிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் 2 நாள் கழித்து பெரும் படையோடு ஒரு பெரும் கூட்டம் வருகிறது. வந்தவர்கள் கையில பொற்காசுகள், வெள்ளி காசுகள், மாலை மரியாதை, தேவையான உடுப்பு, அன்பளிப்பு சாமான்களை எடுத்துக்கொண்டு சாவுலமி பாஷா அவர்களுடைய பொற்கரங்களில் கொடுத்து, நீங்கள் மாத்திரம் கண்ணாடியை எரியாவிட்டால் நாங்கள் கப்பலிலே மூழ்கி இருப்போம். என்னன்னா கப்பல் வந்துச்சான். யார் கப்பல்? ஹாலந்து நாட்டில இருந்து டச்சுக்காரர்களுடைய கப்பல் வந்துச்சான். வரும்போது கப்பல் ஒரு ஓட்டை விழுந்துருச்சான். விழுந்த ஓட்டை கரையில உட்கார்ந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கையில வச்சிருக்க கண்ணாடியை ஊட்டி எரிஞ்சதுல அது அப்படியே சல்லு பறந்து போய் ஓட்டையை நச்சுன்னு அடைச்சது. கப்பல்ல இருந்தவங்க காப்பாற்றப்பட்டாங்க. கேட்கிற மாதிரியே இருக்குது, நம்புற மாதிரியா இருக்குது, இது ஏத்துக்கிற அறிவுபூர்வமா ஒத்துக்கிற மாதிரியா இருக்குது. கடலுக்குள்ள நடந்தது. இங்க இருந்து இவருக்கு என்ன தெரியும்? எப்படி தெரிஞ்சிச்சு? அதுவும் விட்டு எறிஞ்ச நேரா போய் அடைக்குதுன்னா எப்படி அடைக்குது? ஒரு பெரிய பாரதூரமான அவரை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர் மீது மரியாதையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி எல்லாம் கதை எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த வரலாறு சொல்லும் போது கதாலிக்க நகுஸ்ஸு அலைக்க மின் அம்பாய் மாக்கது சபக், முன்னர் சென்ற வரலாற்று நிகழ்ச்சிகளை நபியே உமக்கு நாம் சொல்லி தருகிறோம். முன்னாடி போன நபிமார்களை பத்தி சொல்றாருன்னா நான் சொல்ல அதப்படி நபிமார் வரலாறு பேர் வேற எவ்வளவு எழுதி வச்சிருப்பாங்க. அதை பிடிச்சுப்படாத. கண்ணாடி கதையெல்லாம் இருக்கும், கப்பல் கதையெல்லாம் இருக்கும். தமிழ் மக்கள் கப்பலை பத்தி எவ்வளவு அழகழகான பொன்மொழிகளை எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த ஆட்கள் தப்புந்தவருமான
கப்பலே கவுந்தாலும் கன்னத்துல கை வைக்காத. அருமையான பழமொழி. கன்னத்துல நம்ம நினைச்சுக்கிட்டு இப்படி கன்னத்துல கை வச்சா ஏன்டா கப்பலா கவுந்து போச்சுன்னு கேட்பாங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன அர்த்தமே வேற. கண்ணம் அப்படின்னா இந்த சதைக்கு இதுக்கும் கண்ணம் தான், பேச்சுவலுக்கு கண்ணம். ஆக்சுவலி தமிழ் மரபுப்படி கண்ணம்னா திருட்டுன்னு அர்த்தம். கண்ணக்கோளுங்கிறாங்க, கண்ணக்கோள் வச்சு திருடணும். கண்ணக்கோளுங்கிறது திருட்டுக்கு கண்ணக்கோள் கண்ணம்னு அர்த்தம். அவன் பெரிய மில்லினியரா இருக்கிறான், நிறைய செல்வம் இருக்குது, எல்லாம் ஒரு நாள் போயிடுச்சு, ஒண்ணும் இல்ல கையில, ஓட்டாண்டி ஆயிட்டான். ஒண்ணும் இல்லாம போனாலும் திருட்டுல மட்டும் கை வச்சிடாத. கப்பலே கவுந்தாலும் கன்னத்துல கை வச்சிடாத, திருட்டுல கை வச்சிடாத. நல்ல பல தகவல்களை கப்பலை மையப்படுத்தி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனா இவங்க கப்பலை மையப்படுத்தி கதைகளையும் பகுத்தறிவுக்கு எதிரான செய்திகளையும் இஸ்லாம் என்ற பெயரில நபிமார்களுடைய வரலாறு என்ற பெயரில் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப முதலாக உலகத்துக்கும் அல்லாஹ் ஒரு இறை தூதர் வழியாகத்தான் இந்த கப்பல் கட்டக்கூடிய ஒரு பணியையும் ஒரு செய்தியையும் உலகத்திற்கு கற்றுத் தருகிறார். அவங்க கப்பலை கட்டுறாங்க, ஊரெல்லாம் கிண்டல் பண்றாங்க. ஒரு டயத்துல அல்லாஹ்வுடைய ஆர்டர் வருது, இதாஜா அம்ருனா வஃபாரத் தன்னூர் ஃபஸ்லுக்கு ஃபியா மின் குல்லி ஸௌஜைனி இஸ்னைன். அடுப்பு பொங்குகிறது. குறிப்பிட்ட அல்லாஹ்வுடைய ஆர்டர் வந்தோட அப்படி தண்ணி கொப்பளிக்க ஆரம்பிக்குது. ஃபஃபதஹனா அபுவாப ஸமாய் பிமாயின் முன்ஹமிர். கொட்டக்கூடிய நீரால் வானத்தின் கதவுகளை நாம் திறந்து விட்டோம். 54வது அத்தியாயத்துடைய 11, 12 ஆகிய வசனத்துல அல்லாஹ் சொல்றான். வானம் மழை திறந்து மழவன கொட்ட ஆரம்பிக்கிறது. பூமியுடைய ஊற்று கண்களை பீரிட்டு எழச் செய்தோம். பூமி உள்ள இருக்கிற தண்ணியை வெளியே கொட்டுது, வானம் உள்ள வச்சிருக்க தண்ணியை கீழே கொட்டுது. மேலும் கீழுமாக தண்ணீர் அலை மோதுகிறது. குறிப்பிட்ட அடிப்படையில் ஃபல்தக்கல் மாவு அலா அம்ரின் கதுகுதிர். ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட அடிப்படையில் 2 தண்ணீரும் சங்கமிக்கிறது. கப்பல் தனது பயணத்தை துவக்குகிறது. புறப்பட்ட அந்த கப்பல் நேராக ஜூதி மலையின் மேல் போய் அமர்கிறது. ஜூதி என்ற மலையின் மீது அமர்கிறது. அமர்ந்த உடனே தண்ணீர் வடிகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சந்ததிகள் பெருகுது. இப்படியே வரலாறு போகுது. இப்ப மேட்ரு என்னன்னா, இப்படி நூஹ்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு, மக்களுக்கு உபதேசம் செஞ்சாரு. செஞ்ச மக்கள் ஏத்துக்கல, மக்கள் அவங்களை நிராகரிச்சாங்க. அவங்களை அல்லாஹ் அழிக்க முடிவெடுத்தான். முடிவு வந்து மலையாள அழிச்சான். அழிக்கும் போது அவர்களை பாதுகாத்தான். பாதுகாத்த மக்களை ஒரு கப்பலை செய்ய வச்சு கப்பலில் பாதுகாத்தான் என்று சொல்லி ஒரு வரலாற்று நிகழ்வை திருமறை குர்ஆன் பேசுகிறது. இந்த வரலாற்று நிகழ்வை எப்படி ஏற்றுக்கொள்வது? இது வரலாற்று காலத்துக்கு முந்தி இருக்குது. வரலாறு எழுதப்படுவதற்கு முன்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது. எந்த கல்வெட்டையும் காணோம், எந்த வேற எந்த ஓலை சுவடிகளையும் காணோம். இது மாதிரி வாழ்ந்துட்டு போனாங்கன்றது வேற ரெக்கார்டு இல்ல. பிறகு எப்படி ஏற்றுக்கொள்வது? அல்லாஹ் சொல்லிட்டானே, நான் உனக்கு ஒண்ணு சொன்னா அதை நம்புற மாதிரி சொல்லுவேன். நம்புறதுக்கு சான்றுகளை விட்டுட்டு போவானே, அதே மாதிரி அல்லாஹ் சான்றுகளை விடுகிறான். இந்த வெள்ள பிரளயம் சம்பந்தமாக எத்தனையோ வேத நூல்கள் பேசுகிறது. இந்து மதத்தினுடைய புராணங்களில் இது போன்று ஒரு வெள்ள பிரளயம் கடந்த காலத்தில் ஏற்பட்டது என்று பேசுகிறது. கிறிஸ்தவருடைய பைபிள் பேசுகிறது. சீன மக்களுடைய பெரும்பெரும் புராணங்கள் பேசுகிறது. பல்வேறு நாடுகளில் வாழ்ந்த மக்களுடைய ஆன்மீக புத்தகங்களாக கருதப்படுகிற பல்வேறு சித்தாந்தங்களில் கடந்த காலத்தில் உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரு வெள்ளம் வந்தது என்ற செய்தி இருக்கிறது. வெள்ளம் வந்துச்சு மட்டும்தான் இருக்குது. ஆனா அதை நம்புறதுக்கான சான்றுகள் எந்த வேதத்திலும் சொல்லப்படல. திருமறை குர்ஆன் சான்றோடு சேர்த்து சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத். 23வது அத்தியாயத்துடைய 30வது வசனம். இதிலே ஏராளமான சான்று இருக்கிறது, அதிகமான ஆதாரம் இதில் இருக்குது சொல்லி அடுத்து சொல்றான். 54வது அத்தியாயம் 15வது வசனத்துல, வலகத் தரக்னாஹா ஆயத்தன் ஃபஹல் மின் முத்தகிர். கூட்ட ஆளை தூக்கிட்டு வந்தோமே கப்பல்ல வச்சு, அந்த கப்பலை நாம் ஒரு அத்தாட்சியாக விட்டு வைத்திருக்கிறோம், சிந்தித்து பார்க்கிறவர் உண்டா? வரலாற்று சான்று. அந்த கப்பலையே அல்லாஹ் நிப்பாட்டி வச்சுட்டான். பல கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு.